ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 7:09 PM. இன்றைக்கி தான் மாட்டுப் பொங்கல். இன்றைக்கி நான் வேலைக்கே போகல. ஏன்னா ஜொமோட்டோவில் மட்டும் ஒரு 4 ஆர்டர் டெலிவரி பண்ணேன். அதுக்கு எனக்கு 150 ப்ளஸ் கஸ்டமர் ஒரு 2 கஸ்டமர் ₹20 டிப்ஸ் கொடுத்தாங்க எனக்கு. ஆக்சுவலி நான் வந்து திங்கக்கிழமைலேருந்து ஃபுல் டைம்ஸாக வந்து ஜொமோட்டோவில் டெலிவரி பண்ணலான்னு ஐடியா பண்ணியிருந்தேன். முடியல. எதனாலனா பைக் டியூ கட்டணும். அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஜெபம் பண்ண மத்தேயு 9ஆம் அதிகாரம் முதல் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore prayer he, your Father which art in heaven, hallowed be the name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily breads. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமீன் என்பதே. And lead us not in the temptations, but deliver us from evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. இன்னைக்கு Judges 13:1-25 verse. ஓகே. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 25 வரை. இஸ்ரவேல் புத்திரர்கள் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் பெலிஸ்தீரின் கைகளிலே ஒப்புக் கொடுத்தார். And the children of the Israel did evil against in the sight of the Lord, and delivered them into the hands of the Philistines 40 years. வசனம் 2. அப்பொழுது தன் வம்சத்தானாகிய சேரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெயர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தாள். And there was his great man of the Jorah of the family of the Dene, whose name was the Manoah, and his wife was barren and bare not. வசனம் 3. கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். And the angel of the Lord appeared unto the woman and said unto the ear, behold, now thou art barren and bearest not, but thou shalt conceive and bear a son. வசனம் 4. ஆதலால் நீ திராட்சை ரசம் மதுபானம் குடியாதபடிக்கு தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. Now therefore bear is, I pray thee, and drink not wine, neither strong and drink, and eat not any unclean things. வசனம் 5. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேலே சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்த முதல் தேவனுக்கென்று நசிரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலையே பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி இரட்சிக்க தொடங்குவான் என்றார். For thou shalt conceive and bear sons, and no shall son come on this earth, for their children shall be Nazareth unto the God from this womb, and he shall begin to deliver Israel out of the hands of the Philistines. வசனம் 6. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்திலே வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவன் என்னிடத்தில் வந்தார். அவருடைய சாயலில் தேவனுடைய தூதரின் சாயல் போல மகா பயங்கரமாய் இருந்தது. எங்கே இருந்து வந்தீர்
என்று நான் அவளிடத்தில் கேட்கவில்லை. அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. Then the woman came and told her husband, saying, A man of God come unto me, and his continuance was like the continuance of the angel of the God, very trouble. But I asked him not, and whence he was, and natural told he me his name. வசனமேல் அவரே என்னை நோக்கி, இதோ நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சை ரசம் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்தது இது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரேனாய் இருப்பான் என்று சொன்னார் என்றாள். But he said unto me, Behold, thou shalt and conceive and bear sons, and now and drink no wine and no strong drink, neither eat any unclean things. For the children shall and be a Nazarene to God from this womb to the day of this death. வசனமிட்டு அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீரே அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்கப் போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். The Manoah entreated the Lord and said, O my Lord, and let the man of the God which thou didst and send come against unto use and touch use what we shall and do unto the children that shall and be born. வசனம் 10. தேவன் மனோவாவின் சத்தத்திற்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளியிலே இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார். அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவனுடனே இருக்கவில்லை. And God and hearkening to the voice of the Manoah, and the angel of the God and come again unto the woman as she sat in the field. But Manoah her husband was not with her. வசனம் 10. ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரமாய் ஓடி, இதோ அன்று என்னிடத்திலே வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தாள். And the woman made an haste and ran and sought her husband, and said unto them, Behold, the man and he appeared unto me that come unto me that other days. வசனம் 11. அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவளிடத்திற்கு வந்து, இந்த ஸ்திரீயுடனே பேசினவர் நீர்தானா என்று அவரிடத்தில் கேட்டான். அவர் நான் தான் என்றாள். And the Manoah rise and went and after this wife, and come to the man, and said unto him, Are the man that and speakest unto the woman? And he said, I am. வசனம் 12. அப்பொழுது மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும்போது இந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். And Manoah said, And now and let the words come to pass. How shall we order the child, and how shall we do unto him? வசனம் 13. கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நான் ஸ்திரீயுடனே சொன்ன யாவற்றிற்கும் அவள் எச்சரிக்காய் இருந்து. And the angel of the Lord and said unto the Manoah, all that said unto the woman, let your bow were. வசனம் 14. திராட்சை செடியிலே உண்டாகி இதொன்றும் சாப்பிடாமலும் திராட்சை ரசம் மதுபானம் குடியாமலும் தீட்டானதென்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டதையே எல்லாம் கைக்கொள்ள கடவாள் என்றார். She may not eat of the any things that cometh of the wine, natural let eat and drink wine here the strong drink, near and eat any unclean things. All that I command here let ear and obey so. வசனம் 15. அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் ஒரு வெள்ளை ஆட்டுக்குட்டியையும்
உமக்காக சமைத்து கொண்டு வரும் மட்டும் தரித்திரும் என்றான். And Manoah said unto the angel of the Lord, I pray thee, let use the detain thee until we shall have and made and ready. I kind for thee. வசனம் 16. கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நீ என்னை இருக்கச் சொன்னாலும் நான் உன் உணவை புசியேன். நீ சர்வாங்க தகன பலியை இட வேண்டுமானாலும் அதை நீ கர்த்தருக்கே செலுத்துவாயாக என்றார். அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான். And the angel of the Lord and said unto the Manoah, True God and the did and me, I will not and eat of the bread. And if thou wilt offer a burnt offering, thou must offer it unto the Lord. For Manoah can now not that he was an angel of the Lord. வசனம் 17. அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீ சொன்ன காரியம் நிறைவேறும்போது நாங்கள் உமக்கு கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். And Manoah said unto the angel of the Lord, What is the name, that when they saying come to pass, we may do thee honor. வசனம் 18. அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீர் கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். And the angel of the Lord and said unto them, They asked though after my name, saying, It's scary. வசனம் 19. மனோவா போய் வெள்ளை ஆட்டுக்குட்டியும் போஜன பலிகளையும் கொண்டு வந்து அதை கண்மலையின் மேலே கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டு இருக்கையிலே அதிசயம் விளங்கினது. So Manoah took with a meat offering and offered with upon the rock unto the Lord, and the angel did wondrously, and Manoah and his wife looked on. வசனம் 20. அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்திற்கு நேராக எழும்பி போகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலேயே ஏறிப்போனார். அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகங்குப்புற விழுந்தார்கள். அக்னி ஜுவாலை வானத்துக்கு போகும்போது அதில் ஏறி தூதனும் போறாராம். For it's come to pass when the flame went upon through heaven from off எனக்கு அப்படி ஒரு மாதிரி புல்லறியுது at the altar, that the angel of the Lord and scattered in the flame of the altar, and Manoah and his wife looked on it and flow and their face to the ground. வசனம் 21. பின்பு கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுக்கு அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை. அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து, But the angel of the Lord and did no more appear to the Manoah and his wife. Then Manoah can know that he was an angel of the Lord. வசனம் 22. தன் மனைவியை பார்த்து, நாம் தேவனையே கண்டோம், சாகவே சாவோம் என்றான். And Manoah said unto his wife, We shall and surely die, because we have the sea in God. வசனம் 23. அதற்கு அவன் மனைவியை, கர்த்தர் நம்மை கொன்று போட சித்தமாயிருந்தால் அவர் நம்முடைய கையிலேயே சர்வாங்க தகன பலியை போஜன பலியும் எல்லாம் நமக்கு காண்பிக்க மாட்டார், இவைகள் நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்றார்கள். But his wife, If the Lord were pleased to kill you, he will not have the received a burnt offering and a meat offering at your hands. Nature world he have served use all these things. No world, and as it is time, have told use such things as the. வசனம் 24. பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள்.
அந்த பிள்ளை வளர்ந்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். And the woman bare a son and called his name Simson. And the child and grew, and the Lord and blessed him. வசனம் 25. அவன் சேராவுக்கும் இஸ்ரவேலுக்கும் நடுவில் உள்ள தானின் பள்ளத்தாக்கிலே இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். And the spirit of the Lord began to move him at times in the camp of the dawn. But when Jorah and Eshtal